என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். இதில் நான் 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு ரெண்டும் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது கூட 4 மிளகாய் வத்தல், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். இது நம்ம தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ உருண்டைகளை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு சைட் திருப்பிக்கோங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பருப்பு உருண்டை தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.